சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் அப்ரூவராக மாற விருப்பம் தெரிவித்து காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு வர இருப்பதால் மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு ஸ்ரீதர் அழைத்து வரப்பட இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான முன்னாள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் அப்ரூவராக மாற உள்ளதாக மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் அந்த மனுவானது இன்று மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. இதற்காக மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று அவர் ஆஜராக உள்ளார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அப்ரூவராக மாற விரும்புவதாக மதுரை சிறையில் இருக்கும் முன்னாள் சாத்தான்குளம் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் கூறியதை அடுத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் ஆஜராக இருக்கிறார். ஸ்ரீதர் தாக்கல் செய்துள்ள மனுவில் அவர் கூறியிருப்பது, நான் அப்ரூவராக மாறி அனைத்து காவலரும் செய்த குற்றங்களை சொல்ல விரும்புகிறேன். மனசாட்சி கட்டுப்பட்டு தந்தை மகன் குடும்பத்திற்கு நீதி கிடைக்க அப்ரூவராக மாற விரும்புவதாக அந்த மனுவில் கூறியிருந்தார். மனுவின் மீதான விசாரணை இன்று மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற உள்ளதால் அவர் இன்னும் சற்று நேரத்தில் ஆஜர்படுத்த இருக்கிறார். அதாவது 2020 கொரோனா தாக்கம் ஏற்படுத்திய பாதிப்புகளுக்கு மத்தியில சாத்தான்குளத்தில் தந்தை மகன் அதாவது ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பெண்ணைக்கு காவல்துறையால் கைது செய்யப்பட்டு கொடூரமாக தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பேர் அதிர்ச்சியையும் பெரு சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில வழக்கின் முதல் குற்றம் சாட்டப்பட்டவராக உள்ள சாத்தான்குளம் காவல் நிலைய ஆய்வாளராக இருந்த ஸ்ரீதர் திடீர் திருப்பமாக தான் அப்ரூவராக மாறி அனைத்து உண்மைகளையும் சொல்கிறேன் என மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்திருந்தார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியை சேர்ந்தவரான ஜெயராஜ், இவரினுடைய மகன் பெண்ணைசு அதாவது தந்தை மகன் இவர்களை 2020 ஆண்டு ஜூன் 22 காவல்துறையினர் சட்டவிரோதமாக கைது செய்து கஸ்டடியில் வைத்து தந்தை மகன் இருவரையும் கொடூரமாக தாக்கினர். இதுல இருவருமே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த கொடூர சம்பவத்தை தொடர்பாக காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட 9 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த வழக்கு தொடக்கத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வந்த நிலையில பின்னர் சிபிஐக்கு அதாவது விசாரணைக்கு மாற்றப்பட்ட சம்பவம் நடைபெற்றது. இதுல 5 வருடங்களாகியும் இந்த வழக்கானது மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்து விசாரணையானது முடிவடையவில்லை. சாத்தான்குளம் தந்தை மகன் வழக்கு விசாரணை மதுரை மாவட்டத்தில் 3 வருடங்களுக்கு மேலாகவும் அதாவது காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உள்ளிட்ட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு முதல் கட்டமாக 2000 பக்கங்களும் 2ஆம் கட்டமாக 400 பக்கங்களும் கொண்ட குற்றப்பத்திரிகையும் சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீண்ட காலமாக அதாவது 5 ஆண்டுக்கும் மேலாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில திடீரென காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் அப்ரூவராக மாறுகிறேன் என சொல்லியதால் தற்போது அந்த வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. நன்றி ராஜ்குமார், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.